இன்றைக்கி மார்னிங் எழுந்ததும் ப்ரேயரை முடிச்சுட்டு டீ வச்சுருந்தேன். பாப்பாவுக்கு மதியத்துக்கு லஞ்சுக்காக சப்பாத்திக்கு மாவு பிசைந்து வச்சுட்டேன். அதுக்கப்புறமா தான் பாப்பாவுக்கு உருளைக்கிழங்கு தனியாக ஃப்ரை பண்ணி வச்சுட்டு சப்பாத்தி போட ஆரம்பித்தேன். இங்கே பூனே ஸ்கூல்லலாம் சாதம்லாம் கொண்டு போக அலோடு கிடையாது, ஏன்னா பசங்க இறைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணிட்டாங்க. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மினி தோசை செஞ்சு ஆற வச்சு டிஃபனை பேக் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா டீயை ஃபில்ட்ரு பண்ணி என் ஹஸ்பண்டுக்கு கொடுத்துட்டு ஸ்கூலில் அனுப்பிட்டேன் பாப்பாவை. அதுக்கப்புறம் மதியமாக எங்களுக்கு லஞ்சுக்காக சோயா சுக்கா தான் ரெடி பண்ணியிருந்தேன். இந்த சோயா சுக்கா நான் செகண்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணும்போது நான் வீடியோ போடல. இன்றைக்கி தான் நான் வீடியோ போடுறேன். சோயாவை நல்லா பிழிஞ்சு வச்சுக்கிட்டு வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு பேஸ்ட்டு, கரம் மசாலா, மஞ்சத்தூள், மிளகாத்தூள் எல்லாம் எல்லாத்தையும் ஒரே மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுக்கிட்டேன் ரெடியாக. அதுக்கப்புறமா நம்ம கடாயை வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் மட்டும் ஊற்றி நம்ம இந்த அரைச்சி வச்ச பேஸ்ட்டை போடணும். வெறும் இந்த பேஸ்ட்டு மட்டும்தான். இதோட இந்த பேஸ்ட்டோட கொஞ்சமாக சோம்பும் போட்டு அரைச்சோன்னு வச்சுங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம பட்டை லவங்கள்லாம் போட வேண்டிய அவசியமே கிடையாது. இதை போட்டு சோயாவை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு கிளாஸ் தண்ணி மட்டும் ஊற்றி மூடி போட்டு வச்சுட்டா அந்த தண்ணியெல்லாம் சுண்டி அப்படியே சுக்கா மாதிரி ஆகிடும். ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா வீடெல்லாம் பெருக்கிட்டு துணி கொஞ்சம் இருந்துச்சு, அந்த துணியை கையிலே தான் துவைச்சி போட்டேன். மிஷின்லலாம் போடல, ஏன்னா அப்பப்போ கொஞ்சம் துணிக்கெல்லாம் நம்ம மிஷின் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கையிலே துவைச்சி காய போட்டு சூடாக சாதம் மட்டும் எனக்கு மட்டும் வடிச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறமா பாத்திரம்லாம் இருந்துச்சு, அந்த பாத்திரத்தெல்லாம் வாஷ் பண்ணி காய வச்சுட்டேன். நைட்டுக்கு வேர்க்கடலையே வறுத்து வச்சுட்டேன். சட்னிக்காக ஃப்ரீ டைம் இருந்துச்சு, வறுத்து வச்சுட்டேன். இப்படி தான் இன்றைக்கி போச்சு.